5 நிமிஷத்தில் பூண்டு தக்காளி வச்சு ஒரு சூப்பரான கார ரெசிபி பார்க்கலாமா? இட்லி வச்சு சாப்பிடும் போது எத்தனை இட்லி உள்ளே போகணுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 2 பூண்டு நல்லா முழு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், இடித்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன், ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் அப்படியே மிதக்க மிதக்க இந்த காரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.